என் லைஃப்ல சில விஷயத்த மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன். நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன் பிரக்யா. எல்லாரும் நாம காட்டுற அன்பை அவங்களுக்கு அட்வான்டேஜா தான் எடுத்துக்கிறாங்க. வாழ்க்கையில நமக்கு எல்லாமே இவங்க தான் நினைக்கும் போது அவங்க நம்மள பிரியறப்ப இருக்கிற வலி இருக்கு. ஆலியா என்னை விட்டு போயிட்டா. இப்ப நீயும் போக போற. பட் இட்ஸ் ஓகே, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா என் பாட்டி என் கூட தானே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே என்னை விட்டு பிரிஞ்சு எங்கேயும் போக மாட்டாங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? You are the nicest person I have ever met. நான் சொல்றது இந்த உலகம் பார்த்து பாராட்டுற ராக் ஸ்டாரை பத்தி இல்ல. அந்த ராக் ஸ்டாருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற எனக்கு தெரிஞ்ச அபிய பத்தி. அவருக்கு ரொம்பவே பெரிய மனசு. அவரு கேரிங்கா இருப்பாரு, சென்சிட்டிவா இருப்பாரு, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாரு. அதனால அவர் வாயை திறந்து பேசாமலேயே அவர் மனசு படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். யாராவது கஷ்டப்பட்டா பொறுத்துக்க மாட்டாரு, யார் வேதனைப்பட்டாலும் தாங்கிக்க மாட்டாரு. நான் படிச்சதுல எத்தனையோ விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான பாடமா நினைக்கிறேன். என் மனசுல உங்களை எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு நல்லவரை. நீ சொல்ற மாதிரி நான் நல்லவனா இருந்தா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என் ஃபேமிலியே என்ன மனுஷங்க தப்பு பண்றது இல்ல, காலமும் நேரமும் தான் காரணம். காலம்தான் எல்லாத்தையும் முடிவு செய்யும். நீங்க நல்லதை நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும். இதெல்லாம் கடந்து போனாதான் வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை உங்களால பார்க்க முடியும். உங்க மனசு ரணமாயிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயிரா நினைச்ச ஒரு உறவு உங்களை ஏமாத்திட்டு போன அதே நேரத்துல இன்னொரு புது உறவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது நான் தான். என்ன உங்களோட தோழியா ஏத்துப்பீங்களா? Will you be my friend forever? இங்க பாருங்க, நான் என்னமோ உங்களுக்காக தான் உங்க ஃப்ரெண்ட் ஆகுறேன்னு நினைச்சுக்காதீங்க. என் மனசார உங்க ஃப்ரெண்ட் ஆகுறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க என் கூட இல்லைன்னாலும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களை நினைச்சு பார்த்தாலே எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற மோட்டிவேஷன் கிடைக்கும். எந்த ஒரு உறவும் இல்லாதப்பவே எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்கன்னா நீங்க என் ஃப்ரெண்டா கிடைச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? So please, will you please be my friend? ஒரு நிமிஷம் உட்கார். என்ன செய்ய போறீங்க? இப்ப எதுக்கு இதெல்லாம்? ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டல. ஃப்ரெண்டுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு.
டாக்டர் அம்முக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன், அதை கொஞ்சம் இமீடியட்டா வாங்கி தர ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆண்டி நான் போய் கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். டாக்டர் மேடம், அம்மாவை நாங்க எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ கான்ஷியஸ் வரதான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை ராத்திரியே நினைவுக்கு வந்துருச்சுன்னா இவங்களை நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை வீட்டில் வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். அம்மா, அம்மோ, நீ கண்ணு முழிச்சிட்டியாடா கண்ணா? அம்மா அம்மோ, அம்மா அம்மா இங்கதாம்மா இருக்கேன். டாக்டர், சீக்கிரமா டாக்டர் கூப்பிடு. உனக்கு ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். அம்மா கூட இருக்கேன்ல. அம்மா வலிக்குதுமா. அடிபட்டிருக்கல, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியா போயிடுமா. டாக்டர் என்னன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன். வெரி குட். இவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இனிமேட்டு பயப்பட ஒன்றும் இல்லை. டாக்டர், பேஷண்ட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. ஓகே, அவங்கள உள்ள வர சொல்லு. ஓகே. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்களுக்கு இப்பதான் நினைவு திரும்பிச்சு. நீங்க என்ன கேட்கணுமோ இவங்கள தாராளமா கேட்கலாம். இங்க பாருங்க, இன்ஸ்பெக்டர் சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாரு. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க பொறுமையா அவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உங்களை அட்டாக் பண்ணது யாரு? ஆலியா, அவங்க பேர் ஆலியா. அந்த பேரை நோட் பண்ணிக்க. தேங்க்யூ டாக்டர். மற்ற விசாரணைகளை அப்புறமா நாங்கள் பண்ணிக்கிறோம். யூ ஆர் வெல்கம். வா போலாம். என்ன அம்மோ, நீ ஏன் ஆலியா பேர் அவங்க கிட்ட சொன்ன? உண்மைதானம்மா, நான் உண்மையை தான் அவங்க கிட்ட சொன்னேன். அது உண்மைதான் எனக்கும் தெரியும். நான் அதை நியாயப்படுத்தவும் இல்லை. நீ உயிர் பழிச்சு மறுஜென்மம் எடுத்திருக்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்ட. ஆலியா பிரக்யாவோட நாத்தனாருமா, அபியோட தங்கச்சி. இது நம்ம குடும்ப விஷயமா, நமக்குள்ளதான் பேசி தீர்த்துக்கணும். அவசரப்பட்டு ஏமா அவ பேரை சொன்ன? பாட்டி இந்தாங்க மெடிசன்ஸ். அம்மு அம்மு எந்திரிச்சிட்டாளா? பாட்டி, ஆண்டி என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? இப்போ போலீஸ் வந்திருந்தாங்க. இவகிட்ட வாக்குமூலம் வாங்க. அவங்க கிட்ட இவ ஆலியாவோட பேரை சொல்லிட்டா. நீ இங்கே இரு, நாங்கள் போயிட்டு வரோம். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நீங்க உள்ள போகாதீங்க. நீங்க யாரு? என் பேர் பிரபா, நான் அம்முவோட ஃபியான்சி. இங்கே பாருங்க, நான் ஆலியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அவங்க தான் உங்கள் ஃபியான்சி அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆச்சரியமா இருக்கு சார், நீங்களே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் அந்த விஷயமா தான் சார் உங்ககிட்ட பேச வந்தேன். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆலியா அம்முவை அட்டாக் பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த பேரை அவங்க சொன்னாங்க? ஆக்சுவலி அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இன்ஸ்பெக்டர் சார். கல்யாணத்தப்போ மேடை சரிஞ்சு ஒரு பெரிய கம்பு அவ தலையில விழுந்ததுனால அவளுக்கு பலம் அடிபட்டுருச்சு. அப்போ பின்னாடி நின்னுட்டு இருந்த ஆலியா அவளை காப்பாத்த வந்தா. ஆனா அம்மு தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அவளை கொலை பண்ண வந்ததா நினைச்சுக்கிட்டா. ஆனா உண்மை என்னன்னா இன்ஸ்பெக்டர், அடிப்பட்ட மயக்கத்துல அவ நடந்த எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் இவ்வளவு குழப்பங்களும். நானும் மத்தவங்களும் நடந்ததை நேர்லயே பார்த்தோம். இது வெறும் ஆக்சிடென்ட் தான் சார். ஆலியா வேணும்னே எதுவுமே பண்ணல. She is innocent. அதை அவங்க ஃபேமிலி கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க வழி விடுங்க. இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்பதான் உள்ள என்ன நிலைமைன்னு உங்களுக்கே புரிய வரும். ஒரு பக்கம் அடிபட்டு அம்மு ஹாஸ்பிட்டல் இருக்கா. அவளுக்கு நினைவு சரியா திரும்பல. நிறைய ரத்தம் வேற போயிருக்கு. இந்த பக்கம் ஆலியாவோட மொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில இருக்காங்க. இப்போ போய் நீங்க இன்வெஸ்டிகேஷன் அதுக்குதுன்னு சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறமா வாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில நிலைமை சரியாகி அவங்க எல்லாத்துக்கும் தயாரா இருப்பாங்க. நீங்க எவ்வளவு வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனா இப்போ உள்ள போகாதீங்க. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா 2 நாள் உங்க ஃபியான்சியை கூட்டிக்கிட்டு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வாங்க. அம்மாவுக்கு குணமான உடனே நான் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்க கேட்கிற ஸ்டேட்மெண்ட் தரேன். ஆனா அது வரைக்கும் நீங்க ப்ளீஸ் இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓகே கான்ஸ்டபிள், போலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ மனசு படுற வேதனையும் வலியும் எனக்கு நல்லா தெரியும் அபி. என்னால உன்னை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியாம போகலாம். ஆனா இது மேலும் மேலும் வளராம என்னால தடுக்க முடியும்.
இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, என் தங்கச்சியா இருக்கிறதுக்கும் உனக்கு தகுதி இல்லை. Get out! Get out! Get out! Get out! வாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன்னா ஏன் நீயே எனக்கு எதிரியா மாறுன? என் சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க முடியலனாலும் அதை நீ கெடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஐ ஹேட் யூ now. நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அபி. நெவர். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. Just get out of my life. மேடம், எதுக்கு பாட்டில் எடுத்து ரோட்ல போட்டு உடைக்கிறீங்க? வேண்டாம் மேம், சொன்னா கேளுங்க, உடைக்காதீங்க மேம். எங்க உடை என்ன கூட்டம் இங்க? டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களை தூக்கி கொஞ்சம் ஓரம் உட்கார வைங்க. ஆலியா, எனக்கு இவங்களை தெரியும், கொஞ்சம் ஓரம் தள்ளி போங்க ப்ளீஸ். ஆலியா, ஆலியா, யாராவது என் கார் டோர் கொஞ்சம் திறங்க ஃபாஸ்ட். என்னாச்சு பாட்டி? ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்கீங்க? தூங்க போகலையா? நான் தூங்குறேம்மா. நீ போய் அபிய கூட இருந்து பாட்டி என்னன்னு சொல்லுங்க. அது ஆலியாவை பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கு. அபி அப்படி பேசினதுனால அவ ரொம்ப கோவத்தோட தான் காரை எடுத்துக்கிட்டு வெளியே போயிருக்காமா. இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணேம்மா, ஆனா அவ ரூம்ல தான் இருக்கு. பயமா இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவரு போய் ஆலியாவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க முதல்ல போய் உங்க ரூம். ஆலியா, என்னாச்சு? இங்க படுக்க வைங்க. என்னாச்சு என் ஆலியாக்கு? என் பேத்திக்கு என்னப்பா ஆச்சு? பாட்டி, பயப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிட்டிருக்காங்க, அதான். ஆலியா, கண்ணை திறந்து பாருமா, இந்த பாட்டிய பாரு. கவலைப்படாதீங்க, ஆலியாக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. இந்நேரம் இங்க பிரபாவோட கல்யாணம் நடந்திருக்கணும். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே. ஆக்சுவலி நான் இங்க பிரபாவோட கல்யாணத்துக்கு தான் வந்தேன். நான் லேட்டா வந்தேனா இல்ல பிரபாவோட கல்யாணம் சீக்கிரமாவே நடந்து முடிஞ்சிடுச்சா? சாரி, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அம்முக்கு இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால நினைச்சபடி கல்யாணம் நடக்கல. ஓ, ஐம் சாரி. நிக்கல், நீங்க அபி, பிரபாவோட கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு இருந்தேன். வழியில ஆலியா மயக்கமா இருந்தாங்க, அதான். அது பிரபா அம்மு கல்யாணம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஐம் சாரி, நாங்கள் யாரும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. ஐயோ பரவாயில்ல, எனக்கு புரியுது. அவங்க சீக்கிரமா குணமாகட்டும். சரி, நான் கிளம்புறேன். இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்றது உண்மை இல்லையோன்னு தோணுது. இங்க வேற என்னவும் நடந்திருக்கு, அதை இவங்க மறைக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். நான் தனு அடையறதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. பாத்தியாமா பிரக்யா, ஆலியா எப்படி இருக்கான்னு கூட அபி பார்க்கல. பாசமலர்களா இருந்து இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரும் நான் நினைச்சே பார்க்கல. பாட்டி, நீங்க ஏதேதோ நினைச்சு உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாமே சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட
எனக்குன்னு தனிப்பட்ட முறையில எதுவும் கேட்டதில்ல. தயவு செஞ்சு என் பேரனையும் பேத்தியையும் பிரிய விட்டுறாதீங்க. முன்னாடி இருந்த மாதிரியே அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்யோன்யமா இருக்கணும். அவங்கள சேர்த்து வச்சிருங்க. பாருங்க அத்தை, யாரு செஞ்ச புண்ணியமும் அம்முக்கு எந்த ஆபத்தும் வரல. டாக்டர் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவ சகஜ நிலைக்கு திரும்பிடுவா. அம்முவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோன்னு நாம பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. ஆமா அத்தை, நான் பிரக்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். பாவம், அவ அம்முவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்பவே பண்ணிடுறேன். பாருங்க, அங்க இருந்தா ஃபோன் வருது. அநேகமா அபியோட பாட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். ஹலோ சரளா, நான் அபி பாட்டி பேசுறேன். வணக்கம் சம்பந்தி. அம்மு உடம்பு இப்ப எப்படி இருக்கு? அம்முக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா. அப்பாடா, சந்தோஷம். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்துல தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. ஆமா சம்பந்தி, நீங்க சரியா சொன்னீங்க. நல்ல வேளை அசம்பாவிதமா எதுவும் நடந்துடல. நடந்ததை நினைக்கும் போது என் மனசு பதறுது. இந்த நேரத்துல உங்ககிட்ட பேசவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஆலியா அம்முவை கொல்ற அளவுக்கு போவான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நடந்த தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அச்சச்சோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தி. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நீங்க வயசுல பெரியவங்க. அது மட்டும் இல்லாம நடந்த தப்புக்கு நீங்க எந்த விதத்திலயும் காரணம் இல்லல்ல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பிரக்யா மேலயும் அம்மு மேலயும் நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க. அவங்கள உங்க வீட்டு பொண்ணா நீங்க நினைச்சதுனாலதான் அம்முவோட கல்யாண பொறுப்பு எல்லாத்தையும் நீங்களே எடுத்து நடத்துனீங்க. அந்த மனசு வேற யாருக்கும் வராது. ஆனா ஒண்ணு, நடந்த இந்த சம்பவத்துல இருந்து நான் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நல்லா கத்துக்கிட்டேன். நாம என்னதான் ஒருத்தர் மேல அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாலும் அவங்க எப்ப வேணுனாலும் நமக்கு எதிரா திரும்பி நம்ம முதுகுலயே குத்தலாம். சரளா, என்ன இது? போன என்கிட்ட கொடு. ஹலோ, நான் பிரக்யா பாட்டி பேசுறேன். நீங்க சரளா பேசினத மனசுல வச்சுக்காதீங்க. அவ பொதுவாவே உணர்ச்சி வசப்படுவா. பசங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தான். ஆனா பெரியவங்க தான் பெரிய மனசு பண்ணி அதை மன்னிச்சு விடணும். அது உங்க பெரிய மனச காட்டுது. இப்ப நம்ம 2 குடும்பமும் ஒன்னா ஆயிட்டதுனால அதுல வர நல்லது கெட்டதும் ஒன்னாவே எடுத்துக்கணும். அது உண்மைதாங்க. சரி, நான் போனை வச்சிடுறேன். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரளாவோட மூட கொஞ்சம் மாத்தி ஆகணும். இல்லன்னா அம்முக்கு பக்கத்திலேயே இவளுக்கும் ஒரு பெட் போட வேண்டியதா இருக்கும். ஐயோ வேண்டாம், என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க. அம்முக்கு எதுவும் இல்ல. கடவுளே, காப்பாத்திட்டப்பா. அம்மு எப்படி இருக்கானே தெரியல. இது வரைக்கும் அங்கிருந்து ஒரு ஃபோன் கூட வரல. என்னாச்சு? நீ இங்கேயே நின்னுட்டு இருக்க? நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு நான் வரேன். உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இங்கேயே நிக்கிறேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மாதான். நேற்று தான் நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்ட. ஆனால் இன்னைக்கே என்கிட்ட போய் சொல்கிற. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நீங்க அம்மாவை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? இது பாரு, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். அவளை நினச்சி நீ டென்ஷன் ஆகாது. அவள் கொடுக்குற டார்ச்சருக்கு அந்த யமன் கூட பயந்து ஓடிடுவான். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த தடவையும் அம்மு பிரபாவோட கல்யாணம் நினைப்போச்சு. ஏய், நீ அழுதுட்டு இருக்க? ப்ளீஸ் டோன்ட் க்ரை. உனக்கு ஒருவேளை அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். பிரக்யா, நீ இந்த மாதிரி கண்டினியூஸா கண்ணீர் விட்டுட்டே இருந்தனா உன் கண்ணாடிக்கு வைப்பர் மாட்டி தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியும். பாக்ஸிங் பண்ணலாம்னு இருக்கியா? கம் ஆன், ஷூட். லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. நான் ரெடி ஆயிட்டு வரேன். அப்புறம் அம்மாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போற வழியில நம்ம பாக்ஸிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே?